காலங்காலமாக மைண்ட் வாய்ஸில் மட்டுமே பேசிகிட்டு இருந்த விஷயங்களை கொஞ்சம் ஓப்பன் வாய்ஸில் பேசணுமே இந்த எனக்குள்ள நானே பயங்கரமாக சண்டை போட்டு ஒரு வழியாக வெளியே வந்த அந்த சண்டைக்காரி தான் அந்த சண்டைக்காரி அவங்கக்கிட்ட இப்போ நான் பேச ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் LGBTQAI+, இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எனக்கு புரியாதது, நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறது, உங்ககிட்ட பேசணும்னு விருப்பப்படுறது எல்லாத்த பற்றியும் பேசணும்னு நான் முயற்சி பண்ணுறேன். இப்போ நம்ம ஜென்ரலாக ஃபஸ்ட்டு ஸ்லைடு ஏதாவது ஒன்று உருப்படியாக போடணுமேங்கிறதுக்காக நான் தேடி கண்டுபிடிச்சி எடுத்த இன்ஃபர்மேஷன் செக்ஸ், ஜெண்டர் அண்ட் செக்ஷுவாலிட்டி. ஸோ செக்ஸ் அப்படின்னா நம்ம பிறப்பாலேயே நம்மளை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க இல்லையா, பாய் கேர்ள் ஆர் வந்து இந்த செக்ஸ் அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஜெண்டரில் நிறைய கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அது நம்ம எப்படி நம்மளை ரியலைஸ் பண்ணுறோம், எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோங்கிறத வச்சு பேசுகிறாங்க. செக்ஷுவாலிட்டி தான் இருக்கிறதுலே சமட்ரிக்கான விஷயம். ஆபாபா, ஏன்னா நம்மளை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நம்மளோட ரொமான்டிக், எமோஷ்னல் அண்ட் லவ் அட்ராக்ஷன் யார் மேலே இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அது மூலமாக நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறது தான் செக்ஷுவாலிட்டி. இந்த செக்ஷுவாலிட்டியில் இருக்கக்கூடிய கிளாஸிஃபிகேஷன் 100 லிஸ்ட்டில் போகுது. ஸோ என்னடா இவ்வளோ பெரிய வாஸ்ட் கடலாக இருக்கே, இது நமக்கு தேவையா அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்ப குறுக்கு அந்த கௌசிக்கு அந்த மாதிரி ஒரு வண்டி வந்துட்டு போயிடுச்சு. பட் தட்ஸ் ஆல் ரைட். ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன்ஸ் நமக்கு தேவையா, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு தேவைப்பட்டு ஸோ நான் கற்றுக்கிற விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்க வந்துக்கிறேன். ஸோ இனி டெய்லி பேசுவோம், என்னென்னலாம் எனக்கு பிடிக்குதோ உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். Until then, sign off by சண்டைக்காரி. இப்படிதான் ஸ்டைலில் சொல்லணும்னு நினச்சேன், பட் ஸ்டில். ஸோ உங்கள்கிட்ட நான் திரும்ப பேசணும்னு விருப்பப்படுற ஒரு சண்டைக்காரியா இப்போதைக்கு நான் கிளம்புறேன். பாய் பாய்.